இந்த வேளையிலும் மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினால் தான், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு புறப்பட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்று விடாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் என்று நேற்று நாம் தியானித்தோம். அவருடைய மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஆனால் இந்த இடத்தில் பார்க்கும்போது ஆண்டவருடைய அந்த இலகிய மனதை, ஆண்டவருடைய அந்த சுயநலமற்ற ஒரு அன்பை இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லி. நாம் யோசிக்கிறோம், நம்மால் அதை செய்ய முடியாது, நம்மால் அதை மேற்கொள்ள முடியாது, நாம் ஜெயிக்க முடியாது, என் வாழ்க்கை உயர முடியாது என்று யோசிக்கிறோம். ஆனால் இங்கே தேவன் சொல்கிறார், உங்களால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். அதற்கு முன்னிருக்கிற வசனத்தை பார்க்கும்படி சொன்னால், அப்போது சீஷர்கள் இயேசுவிடத்திலே தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினாலே என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்குள் குறைவான விசுவாசம் இருப்பதினாலே, குழப்பமான விசுவாசம் இருப்பதினாலே, கேள்வியான விசுவாசம் இருப்பதினாலே, பயம் நிறைந்த ஒரு விசுவாசம் இருப்பதினால்தான் நம் வாழ்க்கையிலே பெரிதான காரியத்தை தேவனுடைய நாமத்தின் மூலமாய் செய்ய முடியாதபடிக்கு நாம் தளர்ந்து விடுகளாக தத்தளிக்கின்ற மக்களாய் இருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உங்களால் அந்த பிசாசுகளை மேற்கொள்ள முடியும், உங்களால் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும், உங்களால் எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய வல்லமையை நமக்கு கொடுக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். நம் வாழ்விலே அவர் நாமத்தை மையப்படுத்த விரும்புகிறபடினாலே அன்றைக்கு அவர் இருந்தார், அவரால் எல்லாம் நடந்தது. இன்றைக்கு தேவன் ஆவியாய் இருக்கிறபடினாலே நம் மூலமாக தான் அந்த காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். அதனால்தான் இங்க சொல்லுகிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் மறந்து போக வேண்டாம். உங்களால் எல்லாம் கூடும். நீங்கள் யோசிக்கின்ற அந்த காரியம் உங்களால் கூடும். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த காரியம் நிச்சயமாய் உங்கள் மூலமாக அற்புதங்களை செய்யக்கூடும். அதனால் நம் வாழ்க்கையிலே நாம் ஒரு தள்ளப்பட்ட நிலைமையிலே நாம் ஒதுங்கி போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே கிருபையை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், தயவை கொடுத்திருக்கிறார், மீட்பை கொடுத்திருக்கிறார். அதனால் உங்களால் நம்மால் எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசிப்போம். தாவீது சொல்கிறான், உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன். அதுபோல இயேசுவின் நாமம் நம் உள்ளத்தில் இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே தேவன் எல்லாவற்றையும் நம்மை கொண்டு செய்ய வல்லவராயிருக்கிறார். எரிகோவின் மதில்கள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும், எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களால் எல்லாம் கூடும் என்று சொல்லி. ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களால் அந்த பிரச்சனையை மேற்கொள்ள கூடும், எங்களால் அந்த கட்டிலிருந்து வெளியே வரக்கூடும், எங்களால் ஆண்டவரே அந்த குழப்பத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் வெளியே வரக்கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த வார்த்தை பிரகாரமாய் எங்கள் வாழ்க்கை இருக்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Hallelujah.